மாவேனி என்னாலுமே துதிப்பா. ஜெபிப்போம். இதை வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பு சார் அவர்களை இறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். அருமையானவர்களே, அன்பார்ந்த டேனியல் சார் அவர்களிடத்திலே கேட்டேன், எத்தனை வருடம் அன்பு சார் அவர்கள் இங்கே வேலை பார்த்தார்கள் என்று சொல்லி. அப்போதைக்கு 40 வருடம் என்று சொல்லி கூறினார்கள். கடவுள் 40 வருடம் இந்த நிறுவனத்திற்காக தன்னுடைய பணியை புரிய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்று நாம் சமுதாயத்திலே பார்த்தாலும் சரிதான், எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் சரிதான், குறிப்பாக நாங்கள் போதகர்களாக இருக்கிறோம். நான் என்னுடைய நிலைமையில நான் சொன்னால் 3 வருடமான உடனே அடுத்து எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி பார்ப்போம். 5வது வருஷம் கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் தான். அந்த இடத்துல இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது, அது உண்மை. அதனால இப்ப நீங்க சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல பார்த்தாலும் சரிதான், நிறைய பேர் தெரியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியில இருக்க மாட்டாங்க, அடுத்த கம்பெனிக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரே இடத்துல ஆண்டவர் 40 வருடம் அவருடைய பணியை செய்ய கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் அதற்கு அழகிய குடும்பத்தை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இனியும் அந்த ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் 121வது திருப்பாடல்களிலே சங்கீதத்துல அந்த 121வது சங்கீதத்தை இங்கே நாம் படிக்க கேட்டோம். அந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடுகின்றார். எப்படி பாடுகின்றார் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுகிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். சில பேர்கள் இதுவரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு புதிய பாதையை காண்பித்து உங்கள் காலை தள்ளாட விட்டாலும் உங்களை காக்கிறவர் உறங்காமல் இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் இனியும் அபரிதமாக அவர் புதிய பாதையை காண்பித்து அவர் பாதுகாப்பார். இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலும் விலக்கி காப்பார். எந்த தீங்கிற்கும் உட்படுத்தாமல் இந்த 40 வருடமும் இங்கே பணிபுரிந்த பொழுது பல உயர்வுகளை தந்து ஒரு மூத்த பொறியாளராக அதாவது சீனியர் இன்ஜினியராக அந்த ஆண்டவர் தொடர்ந்து கூட இருந்து அவர் தன்னுடைய அதிசயங்களை அவர் காணப்படுவார். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பற்று அனைத்தும் இறைவனிலே தான் இருக்கின்றது. அவரை எண்ணி நமக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை. அவர்தான் நம்மை நடத்துகின்றார், அவர்தான் நம்மை வழி நடத்துகின்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படி work in the campus. Most typical campus work is a college campus. Different facilities, different varieties, different group of people, senior people, your all the facilities of the hostels, all senior staff residents. So we handle it forward. One thing I found out is that over there is actually we have our own facilities there. We have two centers, two facilities in the campus. One is an education unit, other is a workshop. So I got to work with him for everything. We have inspections there usually. We'll have inspections from the university, also from the Red Cross Society. It's an international organization. They come for inspection every year. They have assessment for two weeks together. Somebody from abroad will come and stay with us and teach our students. So for that we need to get our workshop ready. Whenever I went to him, he will be so understanding and he will come with me and make all the arrangements, all the painting, whatever it is required. So one good thing about Mr. Daniel Chalom is very rare. He understands the needs of the institution. He understands the magnitude of the happenings that are going on here. So his understanding of CNC and its values
is very important, which I am not seeing with many people. So his discussion about this institution, his thinking about this place is something else. So you can talk about this institution with him for a long time. So, and he will always talk about his seniors, where he learned his trade from. And he has guided his juniors also very well. Both are very important here. We need to be good mentors, and we need to be good learners also from our seniors. Both the things are had. And he is very humble, all of us know about it. And he will say things in a very nice way. He will come and say, sir, can we do this? Can we do that? Is it possible for us? Even if he is not able to do certain things, he will say it in a very nice manner. Most of the time, he has not said no to me. Whenever I ask for something, he understands why I ask and always try to respond positively. It's a very good trait. So, see, thing is, when we go and ask new engineers, we are not asking just for the sake of it. We understand why we ask for it. And when we go and ask you, we request a copy of the response, and I always have this. வந்துகிட்டே இருப்பாங்க காலேஜ் கேம்பஸ் பூரா. அண்ட் எனி டைம் மிடில் ஆஃப் த நைட் கூப்பிட்டா கூட அவங்க வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. செவரல் ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்தப்போ கூட ஆக்டிவேட் பண்ண உடனே அவங்க வந்து ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க. எப்பயுமே சிரிச்ச முகத்தோடு தான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் கோவப்பட்டு பார்த்துருக்கேன் அவரை. அது கோவப்பட்டா அன்னைக்கு அவர் கோவப்பட்டப்ப தான் தெரிஞ்சது, ஓ இவருக்கு கூட கோவம் வரும் அப்படின்ட்டு. அன்னைக்கு ரொம்ப அக்ரெசிவாக அப்படி ஆக்ரோஷமாக இது பண்ணாங்க. பட் அகெயின் தட் வாஸ் ஃபார் அ காஸ். ஸோ சார் வந்து அங்கேருந்து காலேஜ் மெயின்டெனன்ஸ்லேருந்து இங்கே போய் வந்த பிறகு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க மெயின்டெனன்ஸ் டேக் ஓவர் பண்ண பிறகு ரொம்ப அழகாக அந்த ஏரியா வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஏரியா மேனேஜ் பண்ணுறதுக்கு. சதீஷ் ஒரு மாதிரி எப்படி சமாளிச்சுட்டு போவார். சார் வந்த பிறகு நல்ல ஒரு லீடர்ஷிப் கொடுத்தாங்க. ஐ திங்க் டீம்ஸ் மிஸ்டர் சாமியல் டேவிடோட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. வாரம் மீட்டிங் அப்படி டெய்லி எல்லா ஆஃப்டர்நூனும் ஆல்மோஸ்ட் மீட்டிங் வச்சு அவங்க ஒரு டிஃபிகல்ட் குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ரொம்ப அழகாக சமாளித்தாங்க, ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. ஸோ ரியலி அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப அப்ரிசியேஷன் நல்லா வந்தது. ஏன்னா நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ தூரம் அழகாக அவங்களால சமாளித்து இப்படி கொண்டு போக முடியும், நல்லா பண்ணாங்க. அப்புறம் அப்கோர்ஸ் சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துச்சுது. அண்ட் ஹாப்பி டு சி நீங்கள் நல்லா இப்போ ஸ்மார்ட்டாக பழையபடி இப்படி ரைட்டாக இருக்கீங்க. ஸோ அவங்க இப்போ ரிட்டையர் ஆகி போகிறது ஆக்சுவலி இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் டூ மணி. ஸ்டார்டிங் அவுட் திங்ஸ் அங்கே காலேஜ் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இங்கே நம்மளோட ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த குட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு சிஎம்சி வெல்லூர் அண்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் யூ ஹவ் given all of us. You will certainly be missed. I'm sure நீங்கள் வந்து போய் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. We are all here. And for the family, for the support given to him, he's a real blessing. I'm sure the family also realizes the blessing of somebody like this. இவ்வளோ வருஷம் சிஎம்சியில் ஒர்க் பண்ணி அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸிங் தான் நிச்சயமா. எனக்கு அவங்க சில்ட்ரனை தெரியாது. ஒரு ஓகே 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உங்கள் அப்பா அவங்க கூட இருக்க போகிறாங்க. இவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இங்கே இருந்திருக்காங்க. ஐம் ஷுர் நீங்கள் நல்லபடியாக இப்போ ஒரு நல்ல டைம் உங்களுக்கு கூடாது இருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் இட்ஸ் ஒன் ஃபேஸ் இன் லைஃப். இது வந்து ரிட்டையர்மெண்ட் நான் சொல்லக்கூடாது, நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன். ரிட்டையர் ஆகி போனவுடனே ஆக்சுவலி became too he was very much involved PWD-ல. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி போனப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் he started his construction company. அண்ட் அது அடுத்த 10 வருஷத்துல அவங்க என்னென்ன இங்கே அச்சீவ் பண்ண முடியலையோ அது எல்லாத்தையும் அடுத்த 10 வருஷத்துல அவங்க அச்சீவ் பண்ணாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு ஃபேஸ் இன் லைஃப் தான். அதுக்கு பிறகு பெட்டராக நம்ம நிறைய புது அவென்யூஸ் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்து போயிட்டே இருக்கணும், உட்காந்துடக்கூடாது. அது ஒன்று தான். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் லீடர்ஷிப் டு CMC and we will miss you sir. தனியாச்சரம் சார். தேங்க்யூ. அப்படியே போவார் ஓடுவார். அப்போ என்ன சார் இப்படி ஓடுறீங்களா? இல்லை சார். அதே மாதிரி இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நான் போகலாம் வந்து பார்த்துருக்கேன். தண்ணி கிடையாது, 4 போர்டு தான் இருக்கும். அது ஒரே ஒரு போர்டு காலேஜ் கிரவுண்டில் அதை வச்சுட்டு அவர் சமாளிப்பார். அத்தனை கேம்பஸ் அதை வச்சுட்டு வந்து சமாளிப்பார். எப்படி சமாளிச்சாரு புரியாது. மற்ற போர்டும் ஃபெயில் ஆகிடும், ஒரு போர்டு தான் இருக்கும். அது வந்து அந்த டைமிங் எப்போ வந்து அதை பம்ப் பண்ணணும், எப்போ வந்து சம்பர் போகணும், எப்போ வந்துட்டு அப்பர் டேங்கர் போகணும், எப்போ வந்து தண்ணி கொடுக்கணும்,
இந்த மாதிரி வந்து அவர் வந்து வேலை செஞ்சு பார்த்துட்டு டே நைட் ஒர்க் பண்ணுவார். சார் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கணும்னா கூட இல்லை நான் வரேன், நான் ஒரு 5 மணிக்கு மேலே வரேன், 9 மேலே வரேன், நான் வந்து பார்க்கணும். ஒவ்வொரு டேங்காக ஏறி போய் பார்ப்பேன். ரொம்ப சார் ரொம்ப இல்லையா ரொம்ப இல்லைன்னா ஓடுவார் அவரு. ஸோ காலேஜில் வந்துட்டு இப்போ வந்து அந்த மாதிரி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து காலேஜில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், பர்டிகுலர் எக்ஸாம்ஸ். அப்போதான் வந்து இப்போதான் எக்ஸாம்ஸ் ஆன்லைன் அப்போதான் உதவி பண்ணலாம் எங்கே இருந்தாலும் அப்படின்ட்டு சொல்லுவார். அது அவரோட நான் சிறிது காலங்கள் தான் அவரோட பணிபுரிய ஒரு சூழ்நிலை. அதில் அவர் எனக்கு பிடித்ததை நான் உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். தேங்க்யூ சார். Request Anand sir to do the honors. Dinesh sir, please come. கை தட்டுங்க. I request Bala sir, Bindu ma'am and Shankar sir to come forward to honor Thanigachlam sir. Sure. Bala sir. Sir, copy, sir. Sir, copy. Sir. Request Shankar sir to honor Thanigachlam sir. A small memento. Now it's time to hear the remarks from Mr. Thanigachlam sir. Sir, if you can share a few words. நான் 1984 டிசம்பரில் ஜாயின் பண்ணேன். அப்போது இந்த மானசாமின்னு ஒரு பாஸ் இருந்தார், அவர் கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பஞ்சரத்னம் சார் வந்தப்போ தான் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும்போதும் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்கும் எனக்கும் அவருக்கும் அந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கேம்பஸ் வந்து வளர ஆரம்பிச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலா சார் வாட்டர் சப்ளை தான். வாட்டர் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அதாவது அது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அது ராத்திரி பகல்னு பார்த்தீங்கன்னா லாரி வச்சு இதை வச்சு ஏதாவது சம்டைம்ஸ் வந்து தண்ணி கிடைக்கலன்னா குவாரியில் இருந்தெல்லாம் தண்ணி எடுத்துருக்கோம். கல் குவாரியில் இருந்து தண்ணி எடுத்து அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து நிறைய ஜிஎஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் எனக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருந்தாங்க. என் கொலீக்ஸ் எல்லாம் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டு. ஸோ இந்த விழா ஏற்பாடு செஞ்ச ஜிஎஸ் ஆஃபீஸ்க்கு தேங்க்ஸு. இங்கே வந்து டிசம்பர் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். Now I request our chaplain to close this. என் பெரியவன் சின்ன நீ பாண்டிச்சேரியில் படிக்கிறீங்க.